இந்த காலை ஜெபம் கவலையோடு இருக்கும் மனங்களுக்கு அமைதி தரும். இறுதி வரை ஜெபத்தை தவறவிடாதீர்கள். யோனாவின் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டிற்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோயிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று. ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மலைகள் புதைந்துள்ள ஆழம் வரை நான் கீழுலகிற்கு இறங்கினேன். அங்கேயே என்னை என்றும் இருத்தி வைக்கும்படி அதன் தாழ்பாள்கள் அடைத்து கொண்டன. ஆனால் என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அந்த குழியிலிருந்து என்னை உயிருடன் மீட்டீர். தந்தையிலும் மகனிலும் தூய ஆவியிலும் ஆமேன். நித்தியத்தின் கடவுளாகிய பரலோக தந்தையே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கை நிலைத்தது அல்ல என்பதை நினைவில் வைத்து கொண்டு அர்த்தமுள்ள முறையில் வாழ எங்களுக்கு ஞானம் தாரும். எங்கள் நாட்கள் உமது கரங்களில் எண்ணப்பட்டுள்ளன என்பதை தாழ்மையுடன் ஒப்புக்கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மரணத்தை வென்று எங்களுக்கு நித்திய ஜீவன் தந்தீர். அந்த நம்பிக்கையில் வாழ எங்கள் பார்வையை உயர்த்தியருளும். இன்று நாங்கள் செய்யும் செயல்கள் நித்திய மதிப்புடையவனவாக இருக்க எங்களை வழிநடத்தியருளும். சிறிய விஷயங்களில் சிக்கி பெரிய உண்மைகளை மறந்து விடாதபடி எங்களை எச்சரிக்கையுடன் வைத்தருளும். மன்னிக்க வேண்டியவர்களை தாமதமின்றி மன்னிக்கவும், நேசிக்க வேண்டியவர்களை இன்றே நேசிக்கவும் எங்கள் இதயத்தை திறந்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நினைவு எங்களை பயமுறுத்தாமல் ஞானத்துடன் வாழ தூண்டுகோலாக இருக்க எங்கள் மனதை மாற்றியருளும். பரிசுத்த கன்னிமரியாளே, எங்கள் வாழ்க்கையின் முடிவில் உமது மகனிடம் எங்களை அழைத்து செல்ல எங்களுடன் துணை நின்றருளும். ஆமேன்.